ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் சுகன்யா. நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்றைக்கான பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, தேய்பிறை அஷ்டமி காலபைரவர் வழிபாடு. காலத்தையே நிர்ணயிக்கிறவர் தாங்க இந்த காலபைரவர். நமக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, மனதார காலபைரவரை நினச்சாலே போதும், அந்த கஷ்டத்தை அவர் தீர்த்து வைப்பார். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா, நமக்கு கடன் பிரச்சனை, வேலை இல்லாத பிரச்சனை, கல்யாணம் ஆகலை, குழந்தை பாக்கியம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, ஏதாவது நோயோடு நம்ம அவஸ்தைப்பட்டுட்ருப்போம். அதே மாதிரி எதிரி தொல்லை. இந்த எதிரி தொல்லை இருக்குது பாருங்கள், ஒன்றும் இல்லாத சின்ன விஷயத்தை கூட பெருசாக்கிக்கிட்டு வஞ்சம் தீர்க்கிற அளவுக்கு வந்துடுறாங்க. இது ரொம்ப ரொம்ப அனாவசியமான விஷயம். ஒருத்தங்களை கெடுதல் செய்யணும்னு நினச்சோம் அப்படின்னா அந்த கெடுதல் நமக்கும் கண்டிப்பாக வரும். அது ஜனங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இந்த எதிரி தொல்லை என்ற விஷயமே ஒன்று இருக்காதுங்க. எதிரி தொல்லைன்றது பொறாமையால் வருது. ஒருத்தங்க வளர்றாங்கன்னா வளரட்டுமே, அவங்களோட சேர்ந்து நம்மளும் வளருவோம் அப்படின்னு நான் நினச்சோம் அப்படின்னா இந்த எதிரி தொல்லைன்றது இருக்காது. நீ என்ன சொன்ன, நான் உன்னை சொன்னேன், இந்த பிரச்சனைகள் எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள்ங்க. வஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு வாழும்போது தான் இந்த எதிரி தொல்லைன்றதே வருதுங்க. இது நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஆத்மாக்கும் நல்லது, நமக்கும் நல்லது, நம்ம வீட்டுக்கும் நல்லது, எதிரில் இருக்கிறவங்களுக்கும் நல்லது இல்லையா? அதனால் இந்த காலபைரவர் வழிபாடு நம்ம பண்ணும்போது நமக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, எதிரி தொல்லையாக இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனை, எனக்கு உயிர் போகுதுங்க, பணம் இல்லை, என்னால் எதுவுமே பண்ண முடியல, எனக்கு கஷ்டமாக இருக்குது, புரிஞ்சுக்கவே மாட்டீங்களான்ற கோவம் வரும். கடன் தொல்லை இருக்கும்போதும் சரி, நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்கலைன்னும் போது ஏன் நமக்கு நடக்க மாட்டேங்கிறது அப்படின்ற ஒரு வெறி, கோவம் எல்லாம் நமக்கு வரும். இதெல்லாமே நீங்கள் ஓரம் வச்சுடுங்க. காலபைரவர்கிட்ட போங்க. போய் தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு, ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கும் பைரவர்கிட்ட போயிட்டு, பைரவா சரணாகதி, நீ என்னோட தலையெழுத்தை நீ மாற்று அப்படின்னு நினச்சிங்கன்னாலே அந்த பைரவர் உங்களுக்கு நல்லது செய்வாருங்க. நிறைய இருக்குது. தேய்பிறை அஷ்டமி மட்டும் இல்லை, அதே மாதிரி பரணி நட்சத்திரம் மெயினாக காலபைரவருக்கான நட்சத்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா பரணி நட்சத்திரம். இந்த பரணி நட்சத்திரத்தில் அன்னைக்கு பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு எப்பேற்பட்ட பண கஷ்டமும் தீரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் நம்ம பைரவரை வழிபாடு பண்ணுவோம் இல்லையா? நாளைக்கு நீங்கள் ஏற்ற வேண்டிய விசேஷ விளக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா தேங்காய் விளக்குங்க. இந்த தேங்காய் விளக்கில் பியூர் நெய், பசும் நெய்யில் விளக்கேற்றணுங்க. எப்போவுமே பூஜைகளுக்கு பசும் நெய் தான் உகந்தது, பசும் நெய்யில் தான் ஏற்றணும். எருமாட்டு நெய்யில் விளக்கு ஏற்றக்கூடாதுங்க, அது மகா பாவம் வரும் நமக்கு. அதனால் பசும் நெய், பியூர் பசும் நெய் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு வாழை இலையில் பச்சரிசி பரப்பிட்டு தேங்காய் உடச்சிட்டு 2 மூடியிலையும் 2 திரி போட்டுக்கோங்க. நீங்கள் மிளகு திரி போட்டுக்கிட்டாலும் சரி, வெள்ளை திரி போட்டுக்கிட்டாலும் சரி, எதுவானாலும் பரவாயில்ல. ஆனால் நல்ல பசும் நெய் ஊற்றி பைரவருக்கு விளக்கேற்றிட்டு, ஏன்னா இங்கே பசும் நெய் சொல்லும்போது எதனாலன்னா சுக்கிர பகவான். ஸோ சுக்கிரனையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். நாளைக்கு பரணி நட்சத்திரம் வேறு. அதனால் இந்த தேங்காய் விளக்கு போட்டுக்கிட்டு நீங்கள் ஓம் ஹ்ரீம் மகாபைரவாய நமஹா அப்படின்னு 108 தடவை சொல்லிக்கோங்க. இல்லை உங்களுக்கு பைரவர் போற்றி தெரியும் அப்படின்னா பைரவர் போற்றி சொல்லிக்கோங்க. பைரவாஷ்டகம் இருக்குது, அந்த பைரவாஷ்டகமும் நீங்கள் சொல்லிக்கலாம். உங்களோட இஷ்டம்தாங்க. நீங்கள் மனசார அந்த கடவுளை பிரார்த்தனை பண்ணுங்க. பைரவர் நிச்சயமாக உங்களோட ஆசைகளானாலும் சரி, நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது நிறைவேற்றி கொடுப்பாருங்க. நாளைக்கு மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக நாளைக்கு பரணி நட்சத்திரம், ஞாயிற்றுக்கிழமை ராகுகாலம், தேய்பிறை அஷ்டமி 3மே ரொம்ப உகந்ததுங்க. நீங்கள் விளக்கேற்றி அர்ச்சனை பண்ணிக்கிட்டு உங்கள் கஷ்டங்களை தீர்த்துக்கோங்க. நம்ம மிளகு விளக்கு ஏற்றி வழிபடுவோம் ஜென்ரலாக. அதே மாதிரி மிளகு விளக்கோடு சேர்ந்து பார்த்திங்கன்னா 5 விளக்கு ஏற்றி வழிபட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பைரவரோட கருணா கடாட்சம் நமக்கு கிடைக்குங்க. அந்த 5 விளக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா நெய், எள்பெண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய். இந்த 5 விளக்கு நீங்கள் பைரவருக்கு விளக்கேற்றிட்டு பைரவருக்கு அலரிப்பூ, செவ்வலரிப்பூ கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. அலரிப்பூ கொடுத்து அர்ச்சனை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அந்த பைரவர் தீர்த்து வைப்பாருங்க. நாளைக்கான விசேஷம் பார்த்திங்கன்னா நாளைக்கு அதிகாலை பார்த்திங்கன்னா 1:25 முதல் இரவு 11:11 வரை கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி. இந்த கிருஷ்ணபக்ஷ அஷ்டமினாலே நமக்கு தேய்பிறை அஷ்டமி தாங்க.
நாளைக்கு விசேஷம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நாளைக்கு பைரவர் கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் வருது, ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கு, அதே மாதிரி தேய்பிறை அஷ்டமும் வந்திருக்கு. இந்த 3மே கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். இதுக்கு மட்டும் விட்டுடாதீங்க நாளைக்கு. நாளைக்கு உங்கள் வீட்டில் என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இந்த பைரவர் கிட்ட போயிட்டு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லட்டுமா உங்களுக்கு? பைரவருக்கு வெண்ணெய் கொடுத்தீங்கன்னா உங்களோட கஷ்டங்கள் வெண்ணெய் கரைஞ்ச மாதிரி கரைஞ்சி போயிடுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, வாசனை பூக்கள் பைரவருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்க. ஆனால் அந்த வாசனை பூ இல்லாமல் தவனம் இருக்கு இல்லைங்களா, நமக்கு தெரியும், எல்லா இதுலேயும் கிடைக்கும் தவனம். அந்த தவனத்தை பைரவருக்கு கொடுத்து அர்ச்சனை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு நிறைவேறாத ஆசை ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நிறைவேறுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் திருப்பி நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.